ஹாய் கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொல்கிறா இந்த நம்ம என்ன பார்க்க போனால் டேஞ்சரஸ் மவுண்டைன் பைக்கிங் தான் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், இந்த கேம் ரியலி ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்பான் பைக் அவ்வளோ தான் நிற்கிறோம். கிளிக் பண்ணணும். ஓகே, நம்மக்கிட்ட இந்தந்த பைக் தான் இருக்குது. இன்னும் நிறைய பைக்லாம் கூட இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பைக் தான் இருக்குது. ஓகே, ட்ரைவ் பண்ணணும். இது வந்து நம்ம மவுண்டெயின் மேலே ஏறணும். அந்தமாரி பைக் இது. அடுத்தடுத்த லெவல் பைக்லாம் வாங்க முடியுமா? இங்கே சைக்கிள் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். வச்சுக்கலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். ஆர்னடி கைஸ், இந்த கேம் இதை பாருங்க. வா 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 செம்மையாக ஏறுறோம் நம்ம. ஐயோ பள்ளத்தில் எடுத்து போய் விட்றோம் கைஸ். ஓ மை காட், பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்பி பாரு. ஆயா வீட்டில் மோருன்னு. ஓ மை காட் கைஸ், நம்ம மேலே ஏறிட்டோம் கைஸ். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஓ சூப்பர் டிரைவிங் பண்ணுகிறேன் நான் கைஸ். நான் எப்படி டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லணும். இதை சொன்னியாடா என்ன? இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பென்சில் தொட்டு ஆள் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணுறேங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், ரொம்ப நாள் வீடியோ வராதுக்கு ரொம்ப சாரி கைஸ். ரொம்ப சாரி. ஏன் வீடியோ வரலன்னா கொஞ்சம் நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். பிளாக் ஃப்ரூட்டாக தான். அதில் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை. நான் வீடியோ போடாதனால தான் தெரியுது. சாரி கைஸ். ஓ மை காட், மாட்டிக்கிட்டோம். ஓ மை காட். ஓகே கைஸ், ஏற்றியாச்சு மேலே ஒரு வழியாக. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஏற்றினேன். இவன் எங்கே இருக்கிறான்னா தெரில கைஸ். நம்ம வந்து இது வந்து நம்ம ரேஸ் வச்சுக்கணும். அதனால இவனை பார்க்கக்கூடாது, கண்டுக்கக்கூடாது. ஓ மை காட். சரி, இருந்தாலும் நம்ம பார்ப்போம் எங்கே இருக்கான். அப்படியா? 960 ஸ்டட்ஸில் இருக்கிறேன். ஓ அப்படியா? சரி கைஸ், இருங்க கைஸ். நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அவனை போயிட்டு. நம்ம ரிவர்ஸில் போகிறோம். ஏன் வைக்காச்சு வீந்துறான். ஓகே, நம்ம ஹேண்டிலிங் கொஞ்சம் பக்காவாகிடுச்சு நம்மளுக்கு கைஸ். பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த கேமு. ரியலி கைஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கேமு ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கடா ஆகுற கைஸ்? கையோ நம்மள மாட்டிக்கிட்டேன் இவன் கூட. டை ஆகிட்டேன் கைஸ், டை ஆகிட்டேன். தலை கீழே படிச்சுனா டை ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே இந்த ரீசெட் பட்டன் கொடுறா கைஸ். இங்கே ஒரு இது பாருங்க, அது குத்திங்கன்னா வந்துடுது. நம்ம இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே கைஸ், ஓகே, நம்ம வாங்க பைக் திரும்பி போகலாம். இந்த வாட்டில் இவங்களை காப்பாற்ற போகக்கூடாது கைஸ். இது பைக்கில் எப்படி வாங்க? இது வந்து ஜாயின் பண்ணுமா குரூப். இது வந்து ஒரு வின்னுக்கான். ஓகே, ஆமாம், ஒரு கப்பு இருக்குது. வா வா, நீயா நானா பார்த்துடலாம். அங்கே கிட்ட வா, இங்கேருந்து இல்லை, இங்கே பச்சை கோட்டிலேருந்து தான் ஸ்டார்ட்டு. ஏய் 3, 2, 1 ஸ்டார்ட் கோ. டெஸ்ட் லைட்லாம் இருக்குது. அப்புறம் இதில் நைட்டெல்லாம் ஆகும் போல். வா வா வா, இங்கே கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. அதனால தான் நான் கைஸ் எடுத்தேன். அதேமாரி நிறைய பேருக்கு பைக் இதில் ஓட்ட பிடிக்கும்னா கூட ஜாலியாக இருக்கும். எனக்கு இது பைக்கில் ஓட்ட பிடிக்கும். இந்தமாரி ஒரு கேம் கிடச்சிருக்கு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். ஓ மேலே ஏறு. ஏய் யோ பாயோ. ஏய் 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 எங்கே போகிறேன் கைஸ்? ஓ மை காட். ஏய் விட்றா, வழி விட்றா. ஐயோ நம்மளை எத்தனை போய் சொருவு வச்சிடும் போல். கொஞ்சம் பதட்டமாகுது கைஸ். இந்த இடத்துல மட்டும் பார்த்து போகணும். நீங்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறானுங்க உள்ளே போயிட்டு. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். வழி விட்டுறா பையா கைஸ். நம்ம செம்ம எஸ்கேப். ஓ மை காட், நம்ம கிரேட் எஸ்கேப். பட் ஹேண்டில் எனக்கு வரல. ஒரு நிமிஷத்தில் ஸ்லகர் ஆகிடுச்சு எனக்கு. ஓ மை காட், தப்பிச்சிட்டோம் கைஸ். ஓகே, அவள் தான் கைஸ். அவன் திரும்பி குழிக்குள்ளே விட்றான். நம்மளால அவனை பண்ண முடியாது. எதுவோ அவன் டையாவத்தா ஒரே வேலை. ஐயோ நம்ம குழியில் மாட்டான். ஏய் ஏத்துறா வண்டியை ஏத்துறா. ஃப்ரீயாக விடு. ரிவேஸ் ஏத்தே முன்னாடி போடாடி. ஓ மை காட், இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ். சூப்பராக ஒரு யூடர் போட்டோம். ஐயோ நம்மளுக்கு வேறு கொஞ்சம் பேலன்ஸ் வரல. ஐயோ கொஞ்சம் இதை ஸ்லோவாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் வர மாட்டேங்குது எனக்கு. ஸ்டேரிங் மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் கைஸ். இதுவே எவ்வளோ பரவாயில்ல. இப்படியா போகக்கூடாதா? இப்படி தான் போகும். கைஸ் ரியலி ரொம்ப ஒர்த்தான சூப்பரான கேம் ஆகுது.
ஓ மை காட், இந்த மாதிரிலாம் யாருக்காவது கேமில் ட்ரைவ் பண்ணணும்னா நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. சூப்பர் ஜாலியாக விளாட்லாம். பாருங்க மாட்டிக்கின்னு இன்ன வரைக்கும் அழுதுன்னுதான். ஏன்டா மூக்கால அழுவுற வாடா. ஓ மை காட், நான் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அங்கே பாருங்க. வா ரியலி சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கேம் ரொம்பவே அட்ராக்ட் ஆகிடுச்சு. சும்மா வந்து பாடுறா ஹெல்ப் பண்ணும். ஏய் நான் எங்கேயா வந்துட்ட போட வர முடியாது. கைஸ் நம்மளை கூப்பிடுறான். முன்னாடி போற நீயா பின்னாடி வந்த. ஓயோ யோ 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 கேஸ் கேஸ் தப்பு பண்ணிட்டேன். கீழே ஆபா ஒரு வழியா ஒழுங்கா நாங்கள் இப்போ எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம் அடைச்சிக்கிறான். கேஸ் பள்ளமாக இதை வச்சுக்கிறாங்க. அவ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக நிற்போம் போல். ஏத்து ஏத்தியாச்சு. ஓ மை காட் சூப்பர். அவன் என்ன அதே இடத்துல முக்கிக்கிறான். ரொம்ப அந்த இடத்துல முக்குறாங்க கைஸ் அவன். ஆனால் அந்த இடம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது எனக்குலாம். திரும்பி வரானா? எங்கே வரான்னு கேளுங்க. ஓகே விட மாட்டேன்டா. யார் என்னையா? நான் எங்கேயோ இருக்கேன்டா. என்னை பிடிக்கவே முடியாது. நீங்களே பார்த்தீங்களா கைஸ், நான் வந்து ஒரு பாதி தூரம் ரீச் பண்ணிட்டேன். ஓகே பாதி தூரம் ரீச் பண்ணிட்டேன். திருப்படா கீழே வந்துட்டீங்கன்னா மண்டை உடஞ்சி அவ்வளோதான். தெரியும்டா. அப்பாடி ஏத்துறா பின்னாடி ஏத்துறா தள்ளுறா. கைஸ் இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல். ஜூம் மீட் பண்ணி வச்சு நல்லா சூப்பரான இது வாங்கினாதான் நான் போக முடியும் போல். அப்படிலாம் இல்லை, நம்ம டிரைவிங் ஸ்கில்லு. யாரெல்லாம் கேமில் நல்லா ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க கைஸ், தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் பைக் ஓட்டுவீங்க? 18 வயசு ஆகலை ஆனால் பைக் ஓட்டுவேன் யாருன்னு சொல்லுங்கள். நான் ஓட்டுவேன், நான் ஒத்துக்கிறேன். உண்மையாக இது வந்து நம்ம ஸ்விம் மீட்டில் வச்சிங்கன்னா தப்பு. இப்படிதான் வச்சு சூப்பர் கைஸ். ஐயோ நான் அதே இடத்துல வந்து மாட்டிக்கிறேன்டா. கீரை தொடக்கூடாது போல், தொட்டால் ஹெல்த்து குறையுது. ஓகே நம்ம அந்த இடத்துல தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே ஏய் கரெக்டாக போ. கரெக்டாக வந்தாச்சு. கேஸ் இங்கே ஏதோ குழிக்குது. ஓ பொதா குழியா? உள்ளே போய் வீட்டுலாம் அவள் தான் போல நம்ம கதை. ஓகே சூப்பர் ஏற்றிடுறா. அவள் தான் பக்காவாக ஏற்றியாச்சு. ஓகே நம்ம தாங்க இப்போதைக்கு நல்லா லீடிங்கில் இருக்கிறோம். எல்லாம் பாருங்கள் பின்னாடிக்கிறாங்க. ஓ மை காட் நம்ம லீடிங்கில் இருக்கிறோம். ப்ளே ஃபார் 15 minutes. ஓ 15 minutes விளாண்டா இது நமக்கு பைக்கு தரானுங்க போல். நம்ம 11 minutes விளாண்டுட்டோம். ஓகே 11 minutes நம்ம. இதெல்லாம் எரி குழம்பா தூக்கி அடிக்குது கேஸ். அவ்வளோதான் கரெக்டாக திருப்பிட்டோம். டைமிங் எடுத்து திருப்புறோம். கொஞ்சம் அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் கைஸ். ஓகே நம்ம ஐயோ திரும்பி கஷ்டப்படணும். இங்கேருந்து தான் நம்ம அப்படியே நேராக விடுவோமா? அவ்வளோதான் சூப்பர் திறமையாக ஓட்டுறோம். ஐயோ பாயோ கரெக்டாக அடி நல்லா விழுந்துச்சு நம்மளுக்கு. இதுக்கு மேலேயும் அடியெல்லாம் விழக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு நினச்சா விழுந்துச்சு. சீரம் போயிடுறா. அப்பா கைஸ் நம்மளுக்கு எல்லோ இருக்குது பாருங்க கைஸ். அந்த இடத்தோடு தாண்டினது எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய போகுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. கைஸ் கஷ்டப்பட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்களா? ஓ மை காட் எவ்வளோ பெரிய குழி கீழே. கைஸ் நல்ல ஒரு டைமிங் தான் போயிட்டே இருக்கும். ஓ மை காட் எங்கேண்ணா கைஸ் இது கண்ணே தெரியல. ஓ அப்படி போகக்கூடாதான். நல்ல வேலை நம்ம மட்டும் விட்டுருப்போம் நேரம். ஓ மை காட் பயங்கரமாக இருக்குது இது. அடி விழுந்துச்சு. பயங்கரமாக இருக்குது இடமே பார்க்க. கைஸ் இதுக்கப்புறம் நம்ம பிரதர் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறான். ஓ மை காட் இங்கே ஏதோ குழிக்குது. நம்ம விட்ட குழியை தெரியாமல் கண்ணே தெரியல என்ன இருக்குன்னு கூட தெரில. ஓ மை காட் போச்சு. டை ஆகிட போகிறோன்னு நினைக்கிறேன். நான் பயமாகுது. டை ஆகிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுவோம். ஐயோ தாண்டியாச்சு. அப்பா இதுலேருந்து கொஞ்சம் மேலே போயிடணும். இதுலேருந்து மேலே போயிடும். ஏறிட்டேன். அப்பா ஒரு ஏரியாச்சு கைஸ்.
நீ வந்து எவ்வளோ தூரம் ரவுண்ட் அடிக்கணும்? ஐயோ ரொம்ப தூரம் ரவுண்ட் அடிக்கணும். அதுதான்டா அவனுக்கு எழுத்து குறையும் அதில் வீந்தினா. வேறு எதுவும் பீஸாக்கி நாங்கள் பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம் மேலே. ஓ ஏறியாச்சு. திரும்பி அவுட் ஆகிட்டேன். திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி ஏறியாச்சு. அவன் பாவம் கைஸ் நம்ம தம்பி. கலர் அப்படிதான் இருந்துச்சு. அவுட் ஆகினே நம்ம அப்படியே பொறுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அந்த ரெட் கலர் பைக் கிடச்சிடுச்சு. இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக மாற்ற முடியுமா? செக் அவுட் பண்ண முடியுமா? வருது. கொஞ்சம் பொறுமையாக எடுக்க முடியல. இந்த ரெட் கலர் பைக்கா? நம்மளுக்கு வர மாட்டேங்குது, ஏன் தெரில. ஓகே போவோம். நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம் அது எங்கே எடுக்கிறது கிளைம் பண்ணுறதுன்னு. ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ரிஸ்க் சாப்பிட்றோம். அவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? இதோ பேர் நல்லா அசால்ட்டாக எங்கே வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். 3வது அட்டம்னு நினைக்கிறேன். 2வதோ 3வதோ அதுக்குள்ளே நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அதுவும் இவனுக்காக தான் நான் போய் ஒரு வாட்டி அவுட் ஆகுனேன், பார்த்துருப்பீங்க. தெரியுமா? 4வது. ஓகே நம்ம மேலே ஏறிடணும், எப்படியாவது மேலே ஏறிடணும் கேஸ். நம்ம ஃபஸ்ட் அட்டம்லேயே முடிச்சிடுவோம் போலையே. ஃபஸ்ட் அட்டம்ல இல்லை, இது செகண்ட் அட்டம்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம முடிச்சிடுவோம் தான் நினைக்கிறேன் சீக்கிரமாக. ஆனால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஹீலிங் இல்லை. ஓ மை காட், ஒன் சைடு தான் போகணுமா? ஒன் சைடு ரோடு இது. வீலிங் அடிக்கிறானா எங்கள் காட்டு? ஆமாம் கைஸ் வீலிங் அடிச்சுன்னுக்கிறான் அவன் பொறுமையாக. அங்கேயே பர்ஃபெக்டாக போகணும் கைஸ். நம்மளுக்கு ஐயோ சுத்த ரெட் ஆகிடுச்சு கைஸ். நம்மளுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். இங்கே செக் பாயிண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். ஆஹா செக் பாயிண்ட்னு ஒன்று. ஐயோயோ டை ஆகிட்டோங்க அவன் சொன்ன மாரி. ஏன் என்ன கண்ணு வச்சான்னு தெரில. அதே இடத்துல ரீஸ்பான் ஆகுறதுக்கு வந்து 70 ரோபக்ஸ் கேட்குறானுங்க. எதுவும் பண்ண முடியாது. பைக்கில் ஏதாவது நல்ல பைக்காக அந்த ஒரு பைக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். அவனுங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் பைக் காமிச்சாங்களே, எங்கே போயிருக்கோம்? எது ஆனால் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் ஒரு பைக் தரேன்னு நானுங்க. அந்த பைக்கு காணுமே. இதுக்கு ஒரு ரோபக்ஸ். இது வந்து பேக்ரவுண்ட் அது இதுன்னு இருக்குது சவுண்டாக. இங்கே டைமிங் இருக்குது என்னன்னு தெரில. இது கிடையாது நம்மளுக்கு எங்கே போச்சு தெரில அந்த ரெட் கலர் பைக்கு. ஒருவேளை இங்கே எங்கேயா போய் வாங்கணுமோ தான் நினைக்கிறேன். இங்கே ஏன் இதெல்லாம் இருக்குன்னு தெரில. பெஸ்ட்டாக நம்ம அவுட் ஆக வேண்டியதே கிடையாது அந்த இடத்துல. பட் அவுட் ஆகிட்டோம் கைஸ். இன்னும் அங்கே போகிறதுக்கு லேட் ஆகும். அங்கே போயிட்டே நான் ஆன் பண்ணுறேன் கைஸ். இங்கே தான் ஒரு சில பேர்லாம் போயிட்டுருக்குறானுங்க. நம்ம அங்கேருந்து வேகமாக மேலே வந்துட்டோம். தாண்டி சறுக்குது. ஓ மை காட் ஸ்கிட் ஆச்சிச்சு. ஓகே நம்ம மேலே வரைக்கும் தான் போகணும். எப்பயாவது போயிடணும். நம்மளுக்கு அடுத்த பைக்லாம் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வின்னையே நம்ம முடிக்கணும் கைஸ். ஓ மை காட் ஏறிடுறா கைஸ். இப்போ என் தம்பி தான் ஃபஸ்ட்டாக போகிறானா. எப்படியே பொறுமையாக தான் போவான். நம்ம பிடிச்சிடலாம் அவனை, மேட்ரே கிடையாது. அவன் சப்ப கைஸ். அவன் இதோ இங்கே அவனும் போயிட்டுருக்கிறான் பச்சை கலரு. டே இடிக்காதரா கைஸ். இல்லை இடிச்சு கீழே தள்ளுற மாதிரி கூட இருக்குது. ஐயோ ஓ ஷட் கவுந்துட்டோம். ஓகே திரும்பி நம்ம அந்த இடத்துல விழுந்துடக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம் கைஸ். இது ஆட்டோமேட்டிக்காகவே போகுது எப்படின்னு தெரியல. எடிட் பண்ணாலும் ஷர்ட் 2 க்ரீன் மண்டக்குதே ஃபஸ்ட்டில் போட்டு நான் கைஸ். செம்ம வேகமாக போகிறான். நம்ம கிளிக்கே பண்ணல ஆனாலும் வேகமாக தான் போகிறான். அது என்னன்னு தெரில. நம்ம அப்படியே கொடுத்துக்கினே வீழ்ந்துருக்கோம். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கினே வீழ்ந்துருக்கனால இது பக்கு எதாவது தான் என்னன்னு தெரில. ஓகே ஆனால் இந்த கேம் ரியலி ஜாலியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாலியான கேமு. ஓகே இது எவ்வளோ சப்போர்ட் வருது பார்ப்போம். நம்மளால் ஜெயிக்க முடியலனா இதுக்கு பாட்டு வேணா சொல்லுங்க கைஸ். நான் கண்டிப்பாக போடுறேன். மேலே ஏறிடணும். மேலே ஏறுறா. உன்னால் முடியாது யாரும் சொல்லடா. ஏறுறா கைஸ். இந்த ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு.
என்னாச்சு இங்கே ஏதோ குழிட்டு போட்டா பார்க்க முடியல கைஸ் அந்த இடம் நம்மளுக்கு தெரியும், நம்ம அதனால தான் பொறுமையாக போயிருந்தோம். இவன் பாருங்க எடுத்துகிட்டு போய் போதக்குள்ளே விட்டு வீண்டான். ஓகே அவுட்டா கைஸ் நம்ம மாட்டிக்கிடுவேன் இந்த இடத்துல கடைசியில். நம்ம இன்னொரு ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான் பே ஆகிட்டான். ஓகே நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஏற முடியுதா பார்ப்போம். இதோ பாருங்க ஒரு பொண்ணு வேண்ட்டே எடுத்துன்னு வந்து உள்ளே விடுது. ஏற்றிடுறா கைப்புள்ள ஏற்றியாச்சு கைஸ். வெற்றி நம்ம தான். அந்த பொண்ணு அப்படியே விட்டு ஏற்றிடலான்னு பார்த்துச்சோ வாய்ப்பு இல்லை பொண்ணு. ஓகே நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம இதுக்கப்புறம் அங்கே நின்னா டைம் ஆகிடும். ஏற்றுறா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஐயோ ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம் பார்த்தா இதுக்குள்ளே வந்து மாட்டிடுமே. தள்ளு தள்ளு. ஓ ஷட் ஏறுறா. ஓ மை காட் இது ஏறல. இது வந்து இப்போதைக்கு நம்ம ரிவேஸ் அடித்து திரும்பி ஏற்றணும். ஓ இதான் கொஞ்சம் கடுப்பாகுது நம்மளுக்கு. இது வார்த்தை யாரா நான் தான் பெருமையாக வேறு சொல்லிக்கிறான். அத்தனை வாட்டி அவுட் ஆகணும். நான் வயசு இப்படியே இருக்குது கேமரா. திருப்பி எத்தனை போய் கேப்லேயே விட்டேன். திருப்பி ஏற்று. ஐயோ கைஸ் தான் கைஸ் நம்ம தம்பியை முன்னாடி விட்டோம். எல்லாம் தப்பு, நம்ம தான் போனோம், நம்ம தான் எப்பவுமே. ஏற்றிடுறா. அவ்வளோதான் கைஸ் ஏற்றிட்டோம். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு வீழ்ந்துட்டான் போல. ஆமாண்டா நினச்சேன்டா, இப்போ நான் வீண்டேன்டா. டே கேஸ் ரொம்ப இந்த வாட்டி ஸ்ட்ரகிள் ஆகுது. நம்ம அவனை போய் பிடிக்கிற வரைக்கும். ஏற்றிடுறா கைப்புள்ள. இப்போதான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் கைஸ். ரொம்ப பொறாமல் பிடிச்சிருப்பான் நம்ம முன்னாடி போயிட்டேன்னு. அதான் அவுட் ஆகிட்டோம். அவள்தான் ஏற்றியாச்சு. நம்மளுக்கு ஏற்ற தெரியாதா? ஓகே போ கரெக்டாக போகணும். எடுத்துகிட்டு போய் சொருகிறேன் நான். ஓகே இங்கே தான் எக்ஸ்போர்ட்டாக போகிறோன்ற பேரில் வீந்து வரணும் போகணும். ஞாபகம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே கரெக்டாக போனோம். கரெக்டாக வந்துட்டோம். ஓய்யோ ஜஸ்ட்டு நீ அங்கேயே போயிட்டியா? சரிப்போ உனன்னா பிடிக்கவா முடியாது. சப்ப கை செய்வேன். அதுலேயே ரொம்ப நேரம் முக்குவான். அப்பயே நம்ம அவனை தாண்டிடலாம். ஃபஸ்ட்டில் போகிறது யார்? நான் தான். செகண்டில் வரது நீ. ஓகே செகண்டில் நம்ம தான் போல். ஓகே எது நம்மளே தெரில. நம்ம இந்த காஸ்டியூமை எடுத்துட போகிறோம். பேசாமல் நம்மளோட காஸ்டியூமே போட்டுக்கலாம். நம்மளோட காஸ்டியூம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். டை ஆகிட்டோம். ஓ மை காட் இதுக்கப்புறம் என்னால் முடியல. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. சுத்தவும் முடியல என்னால். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சுத்தமாக உள்ள எவ்வளோ தான் நானும் எவர கைஸ் ஒரு இங்கே வந்துட்டோம். என் தம்பிக்கு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு இல்லைடா. கடுப்பாயிட்டான் அவன், ரொம்ப கடுப்பாயிட்டான். ஏன்னா ரொம்ப மேலே போயிட்டானா. சரி அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோமா? நீ கிட்டார் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டாடா. டைம் ஆகிட மாட்டேல. அப்போ நான் போயிட்டா கைஸ். நம்ம ஒரு ஆள் நம்ம வந்து வின்னிங் டெஸ்ட்டுக்கு போயிட்டோன்னா போதும் கைஸ். ஒரு கப்பு எடுத்துட்டோன்னா சூப்பர். நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டா பெருமை தானடா. நாங்கள் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுறோம் கைஸ். நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்துலலாம் தண்ணியில் தொட்டாமல் தான் போகணும். அவ்வளோதான் கைஸ். பக்காவாக வந்துட்டோம். நம்ம இதெல்லாம் ரொம்ப தாண்டி போயிட்டுருக்கோம் நல்லா. பட் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் தொடலை, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் எப்படி அவுட் ஆகணும்னு எனக்கு தெரில. ஓகே கொஞ்சம் பக்குவமாக தான் போவோம். இங்கே வந்து திருப்பத்தே வித்தியாசமாக திருப்பான். இங்கெல்லாம் நீ வரலையா? அவன் வரல அதனால தெரியல. பின்னாடி டயரே ஒரு சைடுக்கு போயிடுது. அங்கே பாருங்களா. ஆஹா திருப்படா. அவ்வளோதாங்க கரெக்டாக வந்துட்டோம். பட் இங்கே நம்ம எல்லோ கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல நின்று தப்பான்ட்டோம். சரி விடுங்க நம்ம போயிடலாம். நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. பாதி தூரமே வந்தாச்சு.
ஓகே நம்ம பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம். ஓகே பாதி தூரம்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகுதுன்னு. ஒரு வீடியோ 1 மணி நேரம் வரைக்கும் போயிடுச்சுன்னா யார் பார்ப்பா? 1 மணி நேரம் வரைக்கும் பார்க்க முடியாதுல்ல வீடியோ. ஏய் யாருக்கிட்ட பார்த்தீங்களா கைஸ் எப்படி வீந்தானு? எனக்கு சிரிப்பாக இது. அவனை பார்க்குறப்ப வேகமாக வந்து விட்டதில் தண்ணிக்குள்ளே விட்ருக்கான். என்னை இடிச்சு தான் வீழ்ந்துருக்கான்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை கைஸ், நம்ம வந்து ஒரு டனல் மாரி அதுக்குள்ளே போவோம். அதுக்குள்ளே போனால் தான் வந்துட்டோன்ற அர்த்தம். டனலுக்குள்ளெல்லாம் இன்னும் போகல, அதனால இன்னும் வரல. டனலுக்கு எப்படி மவுண்டிங்குள்ள டனல் இருக்கும்? ஒரு டனல் மாரி ஒன்று வரும்டா. டனலில் இருக்கும், கொகையாக இருக்கும், அதுதான். ஓகே நம்ம வந்து கரெக்டாக தான் போகணும். இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா கூட அவள் தான். இவன் டயரை ஒரு சைடாக திருப்பிக்கிறான் பாருங்களேன். பின் டயர் ஒரு சைடு போகுது. நம்மளும் கரெக்டாக தான் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம இதில் வந்து ஒரு லைஃப் கூட போகக்கூடாது பண்ணிக்கணும். நான் சொல்லுங்க கைஸ், ஒரு லைஃப் கூட போகக்கூடாதுன்னா நம்ம வாய் வச்சு முடியல நடந்துடுது. ஓ ஷட். ஓகே டனல் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டாய் எங்கடா எடுத்துகிட்டு போகிற? அவ்வளோதாங்க கைஸ், நம்ம தான் கரெக்டாக வந்துட்டோம். இங்கே என்ன போட்டுக்கிறாங்கன்னா கல்லில் போய் விட்டுட்டேன்டா. ரோட் ஒர்க். ஓகே நம்ம வந்து நம்ம நல்லா மேலே வந்துட்டோம் இப்போதைக்கு. ஓகே உள்ளே விட்டாச்சு. இங்கே வந்து குழி இருக்கும், நம்ம இங்கே தான் வரணும். ஓ ஷட். ஜஸ்ட்டு என்னாச்சு? கேம் திரும்பி துரத்தி விட்டுச்சுடா வெளியில். ஏன்டா? சரி அதான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் உள்ள. சரி கேஸ் அதான் கேஸ், நம்ம முன்னாடி பண்ணியிருக்கலாம் போல. அது ஏன்னா பைக்குக்குன்னு ஒரு பவர்லாம் குத்துக்கிறாங்க, நான் பார்த்தேன். இவங்க போடுற டேனிஷ் மவுண்டைன் ட்ரக்கு வேறு குத்துக்கிறானுங்கடா. ட்ரக்கு வேறு இருக்குதாடா? ஓ ஷிட். ஜஸ்ட்டு நம்ம கீழே விழுந்திருப்போம், அதில் ஏற்றி இருந்தாலும் இதுவாகிருக்கும். பட் ஏற்றிட்டோம் தான், ஹெல்த்து குறையில. சந்தோஷம். இது நல்ல பைக்காக வாங்கிட்டேன். எப்படி வாங்கின? அதான் அந்த குரூப்பு அவன் ஜாயின் பண்ணிட்டான். வெளியே துரத்தி விட்டுருந்தாலும் ஜாயின் பண்ணி பாருங்க கைஸ், அவன்லாம் லக்கு கைஸ். ஏன்னா அவன் கிட்ட இருந்தான் பரவாயில்ல. நம்ம வந்து நல்லா தூரமாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் வெளியே போனால் நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. பவர் இருக்குது, பட் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வந்தது அப்புறம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல கைஸ். நம்ம ஃபஸ்ட் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு விஷயத்துல உயிரே போயிடுச்சு கைஸ் எனக்கு. ஓ மை காட். இது முடிக்கலன்னா அடுத்த பார்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ முடிக்கணும், இதை எப்படியாவது முடிச்சிடணும். அடுத்த பாட்டு ஆகுதுன்னு அப்புறம் எல்லாம் காண்டாயிடும். ஆமாம், எத்தனை ஆகிடா இதே போட்டு காமிப்பேன்னு ஆகிடும். அப்புறம் எனக்கு கடுப்பாயிடும், விட்டுருவேன் கேமை. ஓகே நம்ம ஒரு வாட்டியே விளாண்டாலும் இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்ணும். அப்போ தான் கைஸ் எந்த கேமாவது ஜாலியாக இருக்கும். யா சூப்பரா. இப்போ நான் 1000 ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டுக்கிறேன். 1000 ஸ்டெப்ஸா? நான் வந்து 6000ன்ட்டேன். 6000. ஓ மை கேட். ஹெல்த்து குறையில இன்ன வரைக்கும். நம்மளுக்கு வந்து ரெட்டில் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். நான் வாயை வச்சு முடிச்சேன் கைஸ். நம்ம வாயை வச்சு முடியல, அதுக்குள்ளேயே நம்மளுக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நான் மேலே போயிருந்தேன், கரெக்டாக டிஸ்கனெக்ட் ஆகி கடுப்பாவது கைஸ் நம்மளுக்கு. ஆனால் குரூப்பில் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணி ஒரு வழியா அதை எடுத்துட்டேன். இது வந்து என்ன பவர்னால், இது பிரேக்கு வந்து -10 இருக்குது, இதுக்காச்சும் -7. ஓகே இதுக்கு வந்து ஹேண்டிலிங் வந்து 14. வாவ். அப்போ இதுக்கு 14 தான். இது வந்து 3.5 ஸ்பீடு, இது வந்து 3 தான். அப்போ அந்த மாரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து 14, இதுக்கு வந்து 14, ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்குது. ஸ்பீடு தான் டிஃபர் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே நம்ம போகலாம் கைஸ். நான் வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறதா இருக்கேன். எனக்கு திரும்பி ஏறி இருந்தால் உங்களுக்கும் டென்ஷன் ஆகிடும், எனக்கும் டென்ஷன் ஆகிடும். என்னடா இதே பார்த்துன்னுக்குறாங்களே அப்படின்ற மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே நான் அதனால் கட் பண்ணிடுறேன். மேலே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வேகமாக போயின்னுக்கிறேன். யாரா இது? நீயா?
நீ இல்லையா அது? ஓகே ஓகே ஓகே, நம்ம மேலே போயிடலாம் கைஸ். கைஸ் ஒரு வழியாக வந்துட்டோம் கைஸ். என் தம்பி ரொம்ப டென்ஷனாகி வெளில போயிட்டான் கைஸ். இந்த லைட் இந்த குகைக்குள்ளே வந்தால் யூஸ் பண்ணலாம், இப்போ தான் எனக்கே தெரியுது. ஓ மை காட், அவன் ரொம்ப டென்ஷனாகி வெளில போயிட்டான். போடா என்னால் முடியல, டை ஆகிட்டே இருக்கேன், நான் வரல, மட்டமான கேம் சொல்லிட்டு போகிறான். உண்மையிலே ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் ஜாலியாகவே இருக்கும். ட்ரைவ் பண்ண தெரியாதுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து மவுண்டெனு, நீங்கள் கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் நல்லா கரெக்டாக ஓட்டணும் நீங்கள் தான். ஓகே, நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.